மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இத்தனை நாள் வந்து நம்ம ஒரு வீடியோ எடுக்க போகிறோம்னா வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டோட ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் பார்ப்போம், எவ்வளோ வந்து ரேட்டிங் கொடுக்குறாங்கிறத பார்ப்போம். பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டோட பேரை மட்டுமே கேட்டு நான் வந்திருக்கிறேன். ரீசன்லாம் வந்து இந்த பேர் அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு எனக்கு. நந்தவனம்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஓஎம்ஆர் துறைப்பாக்கத்தில் இருக்குது. எக்ஸாக்டாக எங்களுக்கு சொல்லணும்னா வந்து Cloud9 சொல்லிட்டு ஒரு ஃபர்னிச்சர் சென்டர் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது ஓஎம்ஆர் துறைப்பாக்கத்தில். ஸோ இங்கே தான் வந்திருக்கேன். எங்களோட மீல்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை ட்ரை பண்ண தான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்களோட சைனீஸ் ஐட்டம்ஸ் நிறையா வச்சிருக்காங்க. நம்ம அதையும் ட்ரை பண்ண போகிறோம். சரி வாங்க, பேசலாம் தேவையில்ல, டேரெக்டாக போய் ஃபுட்டு எப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தரலாம். வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். மக்களே, இந்த கிளைமேட் வந்து என்ன போட்டு படாப்படுத்தி இருக்குது. சூரிய வெளிச்சம் இல்லை, ஒன்றும் இல்லை. லைட்டிங் வச்சாலும் லைட் சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணேன்னு தெரில. சரி ஓகே, நான் இவங்களுடைய ஸ்பெஷல் மீல்ஸ் தான் வாங்கியிருக்கேன். நான் தூக்கி காட்டிடுறேன். தெரியுதா? தூக்க முடியுமா கூட எனக்கு தெரியல. பட் பார்த்துக்கோங்க, இதுதான் அந்த ஜம்போ மீல்ஸு. இதுதான் நான் வந்து வாங்கியிருக்கேன். அதாவது இவங்களோட ஸ்பெஷல் மீல்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இதில் அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 ஐட்டம் வருது. தயிரோட சேர்த்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட போலி ட்ரை பண்ணிடலாமா? ஸ்வீட் போலி. வாவ். சூப்பராக நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த ரெஸ்டாரண்ட்டில் கீழே பார்த்துட்டு பயந்துட்டேன். சிட்டிங் ஸ்பேஸ் தான் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் வந்து எனக்கு மேலே வந்து ஏசி டைனிங் கொடுத்துருக்காங்க. வந்து இன்னும் அவங்க வடை கொடுத்துருக்காங்க, பருப்பு வடை. ஓ, செம்மையாக இருக்குது. சரி, என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். சாம்பார், ரசம், ஒரு விதமான கூட்டு, பீட்ரூட் பொரியல், காரக்குழம்பு, அண்ட் தென் மோர் குழம்பு, ஸ்வீட் பொங்கல், கீரை கூட்டு, மாங்காய் பச்சடி, அப்புறமேட்டு கோவக்காய் பொரியல். மீது வந்து இது ஏதோ ஒரு தொட்டத்துக்கு சொன்னாங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வந்து தால், அதை வந்துட்டு குருமா ஃபார் சப்பாத்தி. ஃபஸ்ட் நம்ம சப்பாத்தி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா ரைஸ்க்கு போய்க்கலாம். ரைஸ் வந்து அப்பளம் வச்சு மூடிடலாம். அந்த பருப்பு கூட வந்துட்டு சப்பாத்தி தராங்க. சாஃப்டான ஒரு சப்பாத்தி. சொல்கிறதுக்குள்ளே 2 நிமிஷம் ஆகிடுச்சு. சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆயிலாம் எதுவுமே போடல. குருமா உடைச்சி சாப்பிட பயங்கரமாக இருக்குது. இந்த குருமா மட்டும் இருந்துச்சா ஒரு 4-5 சப்பாத்தி சாப்பிட்லாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. வேறு மாதிரி சப்பாத்தி தோரமாக வச்சுட்டு சாதம் போட்டு குழம்பு சாப்பிட்லாம். ரைஸ் வந்து அன்லிமிட்டட் ரைஸ் கொடுத்துருக்காங்க. லைட்டாக ரைஸ் போட்டுக்கலாம். சரிங்க, நான் வந்து ஃபஸ்ட்டு சாதம் சாம்பாரெலாம் போட்டு வந்து மீட் பண்ணுறேன். ஸோ மக்களே, கேமரா ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஏன்னா வந்துட்டு எனக்கு ஃபுல் பிளேட்டும் கவர் ஆகுன்றதுக்கு அப்படி தூரத்தில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நான் சாம்பார் தான் ஊற்றிருக்கேன். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா வந்து கூகுளில் வந்து 4.1 ஸ்டார் 2 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நல்லாயிருக்கும்ட்டு. இப்போ வந்து ஏதோ நிறைய ஆஃபர்ஸ் போய்ட்டுன்ற மாதிரி சொன்னாங்க. அது என்ன நான் வீடியோட கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அவங்க சாம்பார் சாப்பிட்றலாம். நல்லாயிருக்கு சாம்பார். ரொம்ப புளிப்பு இல்லாமல், ரொம்ப காரம் இல்லாமல், ஒரு மைல்டான ஒரு ஃபீலில் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு. ரைஸுமே வந்து ஓவர் குக் ஆகாமல் ப்ரீமியம் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைஸ் ரொம்ப குக் ஆகலை. அதுக்கு எப்படி சொல்லுவாங்க, அந்த வடித்த சாதம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இது சாப்பிட்றதுக்கு. ஒரு அப்பளம் சாப்பிட்லாம். ஜம்போ அப்பளம். இப்போலாம் அப்பளம் ரொம்ப சாப்பிட்றணுன்னு தெரியுது எனக்கு. டவுட்டாகவே இருக்குது ரொம்ப அப்பளம் சாப்பிட்றணுன்ட்டு. அடுத்து நம்ம அவங்களோட காரக்குழம்பு போயிட்டோம். டக்கு முடிச்சிடலாம். ரொம்ப பெருசாக வளவலாம் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. காரக்குழம்பு நல்லா திக்காக தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது எனக்கு டெம்ப்டாக ஆரம்பிச்சிருச்சு.
சுண்டக்காய் ஃப்ளேவர் வருது. எப்பயுமே வந்து வீட்டில் நீங்கள் சமைக்கிங்கன்னா வந்து சுண்டக்காய் அப்புறம் சமைச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ கூட வந்து நம்ம பீட்ரூட் பொரியல் எடுத்துக்கலாம். வா, பீட்ரூட் பொரியல்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தேங்காய்லாம் போட்டு பருப்புலாம் போட்டு பண்ணியிருக்காங்க. சேர்த்து வச்சுட்டு பைட் போயிடுவோமா? வா, வேறு மாதிரி இருக்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த வெஜ்ஜு சாப்பிடும்போது மட்டும் சைட் டிஷ் எல்லாத்தையும் மறந்துடுறேன். நான்வெஜ் சாப்பிடும்போது அந்த மெயின் டிஷ்ஷை மறந்துட்டு சைட் டிஷ்ஷை மட்டும் சாப்பிட்றேன். அந்த பழக்கத்தை வச்சு நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போயுமே வந்து சைட் டிஷ் எல்லாத்தையும் விட்டுட்டேன். வெறும் குழம்பு சாதம் கூட சாப்பிட்டுட்ருக்கேன். அடுத்தா நம்ம அவங்களோட மோர் குழம்பு தான் ஊற்றிருக்கோம். நல்லா ஊற்றி பிசைஞ்சு ஒரு பைட் போயிடுவோமா? மோர் குழம்பு பயங்கரமாக இருக்குது. குறைலாம் சொல்ல முடியாது, நிஜமாக செம்மையாக இருக்குது. மோர் குழம்புக்கு அவங்களுடைய கோவக்காய் பொரியல் நல்லா கோவக்காய் வதங்கி போயிருக்குங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் போல். வாவ், கோவக்காய் பயங்கரமாக இருக்குது. உண்மையாக சொன்னால் கோவக்காய் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. சாப்பிட சூப்பராக இருக்குது. வேறு என்ன இருக்குது? உங்களோட ஸ்வீட் பொங்கல் எடுத்து சாப்பிடுவோம்மா? வாவ், நல்லா நெய் ஊற்றி கோயிலில் பிரசாதம் கொடுத்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபீலில் இருக்குது. அப்போ தெரியுது ஏன்டா ரேட்டிங் இவ்வளோ கொடுக்குறீங்கன்ட்டு. இந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுத்தா ரேட்டிங் யாரும் தான் கொடுக்க மாட்டா. நானே கூகுளில் ரேட்டிங் கொடுக்க போகிறேன். அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. ஏன்னா இது மாதிரி சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸில் வந்துட்டு மீல்ஸ் எதுவுமே நல்லாயிருக்கும். பட் அந்த ஸ்பெஷல் மீல்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து கொச்சமச்சான் இருக்கும். அதை பார்க்கறதே சாப்பிட. பட் இங்கே வந்துட்டு செம்மையாக இருக்குது. அடுத்து அவங்களோட ரசம். எங்கே அந்த ரசத்தை காணும்? அதாங்க ரசம் நல்லா கலக்கி விட்டு ஊற்றிக்கலாம். சொன்னது கரெக்டு, செம்மையாக இருக்குது. கூட அவங்க துவையல். நம்ம வீட்டில் அம்மா பழையதுக்கு செஞ்சிடும். அது கடலப்பருப்பு போட்டு துவையல் பண்ணுவாங்க. துவையல் இது நல்லாயிருக்கு. சாப்பிட்டு வரைக்கும் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தவங்க நம்ம சைனீஸ் போயிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம மீட் பண்ணுறேன். மக்களே, வெஜ்ஜே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு சரி ஓகே, அதை வந்து நம்ம இந்த சைனீஸ் ஐட்டம் இருக்கும் இல்லையா, சவுத் இந்தியன் மீல்ஸ்க்கு அப்புறம் சைனீஸ் ஐட்டம் சாப்பிட்லாமே சொல்லிட்டு ஏதாவது ஒரு சைனீஸ் ஐட்டம் எடுத்து வந்து கொடுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸு. மேலே வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து அந்த பன்னீரை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பாருங்க, பன்னீரை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களுடைய இந்த கார்லிக் நான் வாங்கியிருக்கேன். சீசி கார்லிக் நான் நினைக்கிறேன். ஸ்மெல்லே செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து சில்லி மஷ்ரூம். அண்ட் தென் வந்து இது பார்த்திங்கன்னா வந்து சில்லி கோபி. இது வந்து ஆலு கோபி மசாலாவாம். ஸோ அதை மேலே தெரியணுன்றதுக்காக வந்து மேலே பார்த்திங்கன்னா வந்துட்டு கோபி ஆலு ரெண்டுமே காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு ரெண்டுமே வச்சுருக்கிறாங்க. நம்ம இதை வந்து கொஞ்சமாக தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். டேஸ்ட்டுக்காக வந்து அவங்களுடைய அந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் லைட்டாக கொட்டியிருக்கேன். ஆலு ஃபுல்லாக சாப்பிட்டு திரும்பி சாப்பிட்னா அவ்வளோதான், ஃப்ளாட்டு. ஒரு ப்ரீமியமாக ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடப்பட்டிருக்கோம். அது மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து பன்னீர் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. கூட வந்து இந்த கேப்சிகம், கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே போட்டு பண்ணியிருக்காங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு. நான் ஒரு இடத்துல போய்ட்டு ஃப்ரைட் ரைஸும் சாப்பிட்டேங்க. என் வாழ்க்கையை நான் மறக்க மாட்டேன். அந்தளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஃப்ரைட் ரைஸு. பட் இது வந்து நல்லாயிருக்கு. கடை பேரெலாம் சொல்ல விரும்பல. பட் வந்து கடை வந்து மவுண்ட் ரோட்டில் இருக்குது. அது மாதிரி நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 2வது பிரான்ச் மவுண்ட் ரோட்டில், 2வது பிரான்ச் மவுண்ட் ரோட்டில் இருக்குது. நல்லாயிருக்கு. சில்லி மஷ்ரூம் அதை ட்ரை பண்ணிடலாம். நல்லா அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது. ரொம்ப காரம் இல்லாமல், ரொம்ப இனிப்பு இல்லாமல் சட்டிலாக இருக்குது. சாப்பிடும் நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இதை அப்படியே எடுத்து ஃப்ரைட் ரைஸில் வச்சு சேர்த்து ஒரு பைட் போயிடுவோமா? இது செம்மையாக இருக்குது.
நான் வந்து எப்படி பார்த்தோம்னா 10 நிமிஷம் இருந்திருக்கும். ஆனாலுமே செம்ம சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். பா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எம்மாடியோ இருக்குது. இதை கூட வந்து அவங்களுடைய அந்த கோபி மசாலாவா சம்திங் ஆலு கோபி மசாலா நினைக்கிறேன். சரி ஆலு மசாலா ரைட்டு ஏதோ ஒன்று அதை போட்டு ஒரு பைட் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா இது உங்கள் கடையோட சிக்னேச்சர் ஆமாம், அது நம்ம ஃபேவரெட்னு சொன்னாங்க. நான்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வாவ் சேர்த்து வச்சு ஒரு பைட்டு. மசாலா நல்லா திக்காக செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க அது பாருங்களா இருந்தாலும் செம்மையாக இருக்குது. அடுத்து அவங்களுடைய சாப்பிட்டு முடிச்சேண்ணா சில்லி கோபி. பயங்கரமாக இருங்க, வேறு மாதிரி. அதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு வெளியே வந்து உங்களை மீட் பண்ணுறேன். மக்களே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சைனீஸ் ஐட்டம் வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்குன்னு சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் சரி, குவாலிட்டி வைஸும் சரி செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நந்தவனம், அதாவது வந்து பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு உணவுமே நந்தவனமாக இருந்துச்சு. ஐ மீன் இந்த டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அப்போ வந்து மீல்ஸ் நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா எனக்கு மீல்ஸுமே பிடிச்சிருந்துச்சி. பட் வந்து நீங்கள் சைனீஸ் இவங்களுக்கு சாப்பிட்டிங்கன்னா இவங்களோட ஃபேனாக மாறிடுவீங்க. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. என்றைக்குமே நான் ஃபுட்டு ஹைப் கொடுக்க மாட்டேன். பட் இந்த டைம் ஃபுட்டு ஹைப் கொடுக்குறேன்னா அதோட டேஸ்ட் எப்படின்னு நினச்சி பாருங்கள். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு சொல்லலாம். மீல்ஸும் நல்லா இருந்துச்சு. மீல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் சைனீஸ் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஃபேனாகவே மாறிடுவீங்க. அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து லாக்டவுன் டைமில் நிறையா பேர் ரெஸ்டாரண்ட்டை மூடிட்டு போனாங்க. பட் இவங்க லாக்டவுன் டைமில் ஓப்பனே பண்ணியிருக்காங்க. அதுக்குமே ஒரு கட்ஸ் வேணும். அதை நான் வந்து பாராட்டுறேன். இப்போ 2020 ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இவங்களோட மினி மீல்ஸ் மட்டும் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகுமா. நீங்கள் ஓஎம்ஆர் துறைப்பக்கம் சைட்லாம் இருக்கீங்க, எனக்கு வந்து பட்ஜெட்டில் ஒரு நல்ல மீல்ஸ் அன்லிமிட்டாக சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நந்தவனம் ரெஸ்டாரண்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தென் ட்ராவல் வ்ளாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயில் கண்ணை கூசுது. அண்ட் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, இவங்க வந்து நிறைய ஆர்டர்ஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்களாமா. கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் ஏதாவது சைனீஸ் ஐட்டம்ஸ்லாம் வேணும், இல்லை வந்து வெஜ் மீல்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.